கருடாழ்வாரும் வளர்ச்சி அடைஞ்சு முட்டையை உடைச்சி குறித்த காலம் வந்த பொழுது சிறந்த தேஜஸுடைய கருடரும் தாயார் இல்லாமலேயே முட்டையை உடைத்து கொண்டு பிறந்தார். கருடர் அவதரிச்சிட்டார், தாயார் இல்லாமல் தானே அவதரித்தார். இதுக்கு மேலே கருடர் பற்றின பல சுவாரஸ்யமான அவரோட மகிமைகள் பற்றின விஷயங்கள் எல்லாம் வரும்போது சிறப்பாக இருக்கும். கேட்குறவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது, எல்லா விதமான மங்களத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த கருடர் பிறந்தவொன்னே அவர் எப்படி இருந்தாருன்னா, சிறந்த உற்சாகமும் பலமுள்ளவராகவும், பயங்கர உற்சாகம். அவர் பார்த்தாவோ அவரோட கதையை கேட்டாவே நமக்கு உற்சாகம் வரும். சோம்பேறித்தனம் இல்லாமல் மிகுந்த உற்சாகமுடையவராகவும் பலமுள்ளவராகவும் தம் ஒளியால் எல்லா திசைகளையும் பிரகாசிக்க செய்பவரும். அவரோட தேஜஸாலேயே எல்லா திசைகளுமே ஒளி பெறுது. அப்படி நினைத்தபடி ரூபம் எடுப்பவரும், நினைத்தபடி நினைத்த ரூபம் எடுக்கக்கூடியவரும், நினைத்தபடி போகின்றவரும், நினைத்தபடி நினைத்த திசையில் பயணிக்கக்கூடியவர். வடக்கு கிழக்கு மேற்கு இதுன்னு எந்த பக்கமும் அவரால் போக முடியாதுன்னு இல்லை, எந்த ரூபமும் எடுக்க முடியாதுன்னு இல்லை, எல்லாமே அவரால் முடியும். நினைத்தபடி சக்தி எடுத்துக்கொள்பவரும், நினைச்ச உருவம் நினைத்த சக்தியும் எடுத்துக்கொள்ளக்கூடியவரும், ஜொலிக்கின்ற நெருப்பு போன்று பிரகாசிப்பவரும், மின்னல் போன்ற சிவந்த கண்களை உடையவரும். நெருப்பு போல பிரகாசிக்கிறாரு, பிறகு மின்னல் மின்னி பிரகாசிக்கும் போது சிவந்த கண்கள் எப்படி இருக்குமோ அந்த போல சிவந்த கண்களை உடையவரும், பிரளயாக்னிக்கு ஒப்பானவரும். பிரளயாக்னிங்கிறது இந்த சிருஷ்டி காலம் முடியும் பொழுது, அழிக்கும் பொழுது உலகமே நெருப்பால் சூழப்படும். அந்த நெருப்பு ரொம்ப பயங்கரமான நெருப்பாக சொல்கிறாங்க. அந்த நெருப்புக்கு இணையானவர், பெரிய சரீரத்தை உடையன், விருத்தி அடைந்த அந்த பக்ஷியாகிய கருடன். மிகப்பெரிய சரீரத்தை எடுத்துக்கிட்டே போகிறாரு. அவரோட அவதரித்த உடனே பயங்கர சப்தத்துடனும், அவரோட உருவம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது, சப்தமும் பயங்கரமாக இருக்குது. இரண்டாவது வடவாக்னி போலே. இந்த வடவாக்னிங்கிறது மேலே சொன்ன மாதிரி அந்த பிரளய காலத்தில் வர அக்னி போல் சொல்லுவாங்க. அதை போல் உக்ரமாகவும் அப்படியே பறந்து ஆகாயத்துக்கு சத்தம் போட்டுக்கிட்டு சென்றார். அவரை பார்த்து தேவர்களும் அக்னியை சரணமடைந்தார்கள். பூமியில் இருக்கிற நம்மளை போல மனுஷர்கள் இல்லை, சொர்க்கத்தில் இருக்கிற தேவர்களே அக்னி பகவான்கிட்ட போய், அக்னி பகவானே நீ ஏன் உன்னோட உருவத்தை உன்னோட வெப்பத்தை அதிகப்படுத்திக்கிட்ட, எங்களால் பார்க்க முடியல, உன்னோட தேஜஸோ வெப்பமோ எங்களுக்கு தகிக்குது, நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ பழைய நிலைமைக்கே வா அப்படின்னு சொல்லி அக்னிகிட்ட போய் கேட்குறாங்க. அக்னி சொல்கிறாரு, அது நான் இல்லை, பூமியில் கருடன் அப்படின்றவர் அவதரிச்சிருக்கார் பகவானே, அவரோட தேஜஸ் வெளிச்சம்தான் இந்த அளவுக்கு நம்மளை போட்டு தாக்குது, அது நான் இல்லை அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கு கருடன் பிறந்த விஷயத்தை சொல்கிறாரு. இவன் சிறந்த பலமுள்ள கருடன், தேஜஸுகள் எனக்கு ஒப்பானவன், அக்னிக்கு ஒப்பான தேஜஸை உடையவன். பிறக்கும் பொழுதே மிக சிறந்த தேஜஸ் உள்ளவனாகவே பிறந்தான். இவன் அவதரிக்கும் பொழுதே தேஜஸ் உடையவனாகவே அவதரித்தான். வினதைக்கு ஆனந்தத்தை விருத்தி செய்கின்றவன், வினதைக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன். இந்த ஒளியின் மிகுதியை கண்டு உங்களுக்கு பிரம்மம் உண்டாகிற்று. இந்த ஒளியோட மிகுதியும் வெப்பத்தையும் கண்டு உங்களுக்கு பிரம்மம் முடிச்சு போச்சு, யாரால என்ன நடந்துச்சுன்னே தெரியல, நீங்கள் நேரம் என்கிட்ட வந்துருக்கீங்க, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இவன் நாகங்களுக்கு நாசத்தை உண்டு பண்ணக்கூடியவன், கஷ்யபருடைய புத்திரன், மகாபலசாலி, தேவர்களுக்கு நன்மை செய்வதிலேயே பிரவர்த்தித்தவன், அதுக்காகவே அவதரித்தவன். அசுரர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் மட்டுமே இவன் விரோதி. இவன் விஷயத்தில் எவ்விதத்திலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கருடனோட தேஜஸோ வெப்பமோ உங்களுக்கு தாக்குதுன்னு சொல்லி பயப்படாதீங்க. இவன் தேவர்களுக்கும் சத்துவகுணம் நிறைந்தவர்களுக்கும் மட்டுமே இவன் சிறந்த நண்பன், அசுர ராட்சசர்களுக்கு மட்டுமே இவன் விரோதி. அவங்க தான் இவனை பார்த்து பயப்படணும். தேவர்களாகிய நீங்கள் இந்த கருடனை பார்த்து நம்ம எதுக்கும் பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி கருடன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அக்னியால் இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த தேவர்களும் ரிஷிகளும், தேவர்கள் மட்டும் இல்லை ரிஷிகளும் கூட போகிறாங்க. ரிஷி கூட்டங்களுடன் கருடன் இருக்கின்ற இடத்திற்கு சென்று தூரமாக நிற்கிறாங்க. ஏன்னா அவரோட தேஜஸ் வெப்பந்தான் ரொம்ப போட்டு தகிக்குதே, தாங்க முடியலையே. தூரமாக நின்று கருடனை பார்த்து ஸ்துதிக்கிறாங்க. இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம்.
இந்த கருடனை பார்த்து ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரம். அந்த ரிஷிகள் எல்லாம் சொல்கிறாங்க, தேவர்களும் சேர்ந்து ரிஷிகளோடு சேர்ந்து கருட பகவானை பார்த்து கருடாழ்வாரை வழிபடுறாங்க, ஸ்துதிக்கிறாங்க. நீ ரிஷி கருட பகவானே, நீ தான் ரிஷி, நீ தான் உண்மையான புலன்களை அடக்கணவே, நீ தான் ரிஷிகேஷன், நீ தான் ரிஷி, நீ மகா மகிமை உள்ளவன். பெருமைக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல, இது அத்தனை வார்த்தையும் கருட பகவானுக்கு இயல்பாகவே உண்டு. அவர் அந்த மகிமைகள் உடையவர். இந்த ரிஷின்ற இதால் வணங்கும்போது நம்மளோட புலன்களை மனசை கட்டுப்படுத்தி நம்மளை நல்வழியில் ஈடுபடுத்தக்கூடியவர், மகா மகிமை உள்ளவன். அதே போல் நம்மளுக்கும் பல பல மகிமைகள் அனுகிரகங்கள் பண்ணக்கூடியவர், மகா மகிமை உள்ளவன். நீ தேவனாகிய பக்ஷிராஜன், நீ நித்திய சூரிய வைகுண்டத்தில் வாழக்கூடிய பக்ஷிராஜன், நீ பிரபு, நீயே எங்களுக்கு எல்லாத்துக்கும் எஜமானன். சத்ருகளுக்கு தாபம் உண்டு பண்ணக்கூடியவன், சத்ருகளுக்கு பயத்தையும் அழிவையும் உண்டு பண்ணக்கூடியவன். நீ சூரியன், நீயே சூரியன். சூரியன் இல்லை, நீ தான் உண்மையான சூரியன். சூரியனுக்கே நீ தான் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன், சூரியனுக்கு சக்தியை அளிக்கக்கூடியவன் நீயே. நீ உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவன், நீ வைகுண்ட லோகத்தில் இருப்பவன். எல்லாத்த விட சக்தியாலும் பலத்தாலையும் தேஜஸாலையும் கருணையாலையும் எல்லாத்த விட ஒருபடி வசந்தவனே. நீ பிரஜைகளை காப்பவன், நீ தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையுமே காக்கக்கூடியவன். நீயே பரமாத்மா, நீயே இந்திரன், நீயே தேவர்களுக்கெல்லாம் தலைவன். நீ ஹயக்ரீவன் என்னும் விஷ்ணுவின் அவதாரம், நீயே ஹயக்ரீவனாக அவதரிச்சாய். நீயே சிவன், நீயே உலகத்துக்கெல்லாம் ஒரே ஈஸ்வரன். நீ பிரபஞ்சத்துக்கு முகம் போல முதன்மையான பிரம்மா. பிரம்மா பிரபஞ்சத்தை படைக்கும்போது, பகவான் படைக்கும்போது முதல்ல பிரம்மாவை படைக்கிறாரு. பிரம்மாவை போல நீதான் முதன்மையானவன். பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாக இருந்து நீ தான் பண்ணுறவன். நீ பிராமணன், நீயே சிறந்த பிராமணன். நீயே அக்னி, நீயே வாயு, நீதான் தாத்தா விதாத்தாவும் ஆகிய 2 தேவர்களும் நீயே. நீ தேவசிரேஷ்டர்களாகிய விஷ்ணு, தேவர்களுக்குள்ள நீதான் விஷ்ணு. நீ மகான், நீதான் மிக சிறந்த மகான்னு சொல்ல முடியல, நீதான் மகான். நீ எப்பொழுதும் சத்துருக்களை தோற்கச் செய்பவன், எதிரிகளுக்கு தோல்வியை கொடுக்கக்கூடியவன். நீ அமிர்தம், நீயே அமிர்தம். நீ பெரிய கீர்த்தி, நீயே மிகச்சிறந்த யசஸ்சுடையவன், மிகப்பெரிய புகழே உடையவர். நீ பேரொளி, நீயே மிகப்பெரிய தேஜஸானவர். நீ யாவருக்கும் பிரியமான வஸ்து, எல்லோருக்கும் மிகச்சிறந்தவர், பிரியமானவர், இஷ்டமானவர் நீயே. கருட பகவானே, கருடாழ்வாரே, நீ தான் எங்களுக்கு எல்லாமே ரட்சிக்கணும், நீ தான் எங்களுக்கு பாதுகாப்பு, நீதான் எப்பொழுதும் எங்களுக்கு கதி. உன்னோட திருவடியே எங்களுக்கு கதி, எங்களுக்கு வேற எந்த கதியும் இல்லை, உன்னை விட்டால் எங்களுக்கு வேற பாக்கியமே இல்லை. உன்னால் கருட ஆழ்வாரே, உன்னால் எங்களுக்கு பயம் வருவது எது? உன்னால் எங்களுக்கு எதுக்கு பயம் வரப்போகுது? அழியாத கீர்த்தி உடையவனே, அழியாத புகழ் உடையவனே. நீ பலம் என்னும் அலைகள் நிறைந்த கடல். பலம் எப்படி கடலில் அலை ஒன்றொன்னா அது வந்துகிட்டே இருக்கோ, எண்ணிக்கையில் அடங்காமல், அதுபோல் உன்னோட பலம் வளர்ந்து கொண்டே, குறைவில்லாமல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எதையும் சாதிக்க வல்லவன், அந்த பக்தர்களுக்கு எதையுமே சாதித்து கொடுக்கக்கூடியவன், தாழாத சுபாவம் உள்ளவன், எந்த இடத்திலும் தன்னோட திருவடியில சரணமடைஞ்சவங்கள கைவிடாதவன், எல்லாம் நிறைந்தவன். உன்கிட்ட இல்லாததுன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே நிறைந்தவன். வருவதும் சென்றதுமாக அனைத்தும் உன்னிடமிருந்தே உருவாகின்றன. உலகத்தில் சிருஷ்டிக்கிறது அழிகிறது அப்படின்னு சொல்கிற எல்லாமே உன்னிடமிருந்தே உருவாகிறது. நீ மேலானவன், எல்லாத்தை விட உயர்ந்தவன். இவங்களை சேவிக்கிறவங்களையும் வணங்குறவங்களையும் உயர்த்தக்கூடியவன். சூரியனை போல் கிரணங்களால் இந்த ஜங்கம ஸ்தாவரங்கள் அனைத்தையும் பிரகாசிக்க செய்கின்றவன், பிரகாசிக்க செய்கிறவன். உன்னோட ஒளியாலேயே அவங்களை வாழ வைக்கக்கூடியவர். சூரியனுடைய ஒளியை மறைத்து விடுகின்றாய். சின்ன டார்ச் லைட் வச்சிருக்குன்னா பகல் டைமில் அந்த டார்ச் அடித்தா வெளிச்சம் சூரியனோடு எப்படி இணையெல்லாம் போகுமோ அதை போல் சூரியன் ஒளி இழந்தவனாக ஆகின்றான். நீயே அடிக்கடி முடிவை செய்கின்றவன், நீ தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடியவன். இந்த நித்தியா அனித்தியங்கள் யாவும் நீயே. இந்த அண்ட சராசரங்கள்லாம் உன்னோட திருமணியே. அக்னியை போன்ற பிரகாசம் உள்ளவனே. சூரியன் கோபித்து கொண்டால் பிரஜைகளை எவ்வாறு தகிப்பானோ, சூரியன்
கோபிச்சு கொண்டா உலகத்தில் இருக்கிற பிரஜைகளை எவ்வாறு தகிப்பானோ அவ்வாறு தகிக்கின்றாய். உன்னோட உடம்புல இருக்கக்கூடிய தேஜஸு வெப்பமோ எங்களை ரொம்ப தகிக்குது, தாங்க முடியல. யுகங்கள் திரும்புவதையும் முடிவதற்கும் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு ஜொலிக்கின்ற பிரளயாக்னி போன்ற பயங்கர ரூபமாக இருக்கின்றாய். இந்த யுகம் கலியுகம் முடிஞ்சு அடுத்தது கிருதயுகம் ஆரம்பிக்கும் போது, இல்லை பிரம்மாவோட ஒரு பகல் பொழுது முடிஞ்சு அதுக்கு அடுத்தது பிரளயம் வரும் பொழுது இந்த உலகங்கள் எல்லாம் எப்படி அக்னியால் பகவான் தகிக்கின்றாரோ அதோ போல் நீ எங்களை தகிக்கின்ற, எங்களால் தாங்க முடியலை. மகா சக்தி உள்ளவனும் அக்னியை போன்ற பிரகாசம் உள்ளவனும் மேகத்திலெல்லாம் பிரகாசிக்கின்ற மின்னலை போன்றவனும் இருளை அழிப்பவனும் எல்லாவற்றிலும் மேம்பட்டவனும் வரத்தை கொடுப்பவனும் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வாழ வைக்கக்கூடியவனும் ஜெயிக்க முடியாத பராக்கிரமம் உள்ளவனும், யாராலையுமே ஜெயிக்க முடியாத பராக்கிரமம் உள்ளவனும். இது பின்னாடி வரப்போகுது. யாரால? தேவர்கள், மனுஷர்கள், ராட்சசர்களும் இல்லை, பகவானாலேயே ஜெயிக்க முடியாதவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவருக்கு ரிஷிகள்லாம் கொடுத்துருப்பாங்க. மிகுந்த பலமுள்ளவனும் பக்ஷி ராஜாவாகிய கருடனே, உன்னிடம் வந்து நாங்கள் சரணாகதி செய்கின்றோம். உன்னோட திருவடியில் அடைஞ்சு சரணமடைஞ்சு உன்னை பிரார்த்திச்சு கேட்டுக்கிறோம். உன்னோட வேகத்தை, உன்னோட தேஜஸை, உன்னோட வெப்பத்தை குறைச்சிக்கோ, உன்னுக்குள்ளே அடக்கிக்கோ. ஜகத்துக்கெல்லாம் பிரபுவே, பொன்னிறமான உன் ஒளியினால் உலகமெல்லாம் தாங்க முடியாமல் தகிக்கப்பட்டிருக்கிறது. மகாத்மாவாகிய தேவர்கள் எல்லோரும் காப்பாயாக. சமர்த்தனே, பக்ஷிராஜனே, நீ தயவுள்ளவரும் ரொம்ப கருணை பொருந்தியவர், மிக உயர்ந்த மகாத்மாவே. கஷ்யபருடைய புத்திரர், உங்கள் அப்பா ரொம்ப கருணையானவர், நீயும் கருணையானவர், அவரை போலவே கருணையானவர். அதனால் நீ கோபிச்சு கொள்ளாதே, உலகங்கள் மீது நீ கருணை காமி. நீ சமர்த்தன், உன்னோட தேஜஸை அடக்கிக்கொள், எங்களை காப்பாற்று. பக்ஷி ராஜா, இப்படி பெரிய இடிமுழக்கத்திற்கு சமமான உன்னுடைய ஸ்பரிசத்தால் திசைகளும் ஆகாசமும் சொர்க்கமும் இந்த பூமியும் எங்கள் மனங்களும் இடைவிடாமல் அடங்குகிறது. உன்னோட சப்தத்தாலேயோ பக்ஷி நீ எழுப்புற ஒளியாலேயோ உன்னோட தேஜஸால் உன்னோட வெப்பத்தால் இல்லை சொர்க்கலோகம் மட்டும் இல்லை, எல்லாமே எங்களோட மனசும் ஒவ்வொரு இடைவிடாமல் நடுங்குகிறது. அக்னியை போன்ற இந்த ரூபத்தை அடக்கிக்கொள். கோபித்த யமுனுக்கு ஒப்பான உன் தேஜஸை கண்டு எங்கள் மனம் நிலை ததும்பி அலைகிறது. பக்ஷிராஜனே, வேண்டுகின்ற எங்கள் விஷயத்தில் அனுகிரகம் செய். பகவானே, எங்களுக்கு சுகத்தை செய்து அனுகூலத்தை கொடு. தேவர்களாலும் ரிஷி கூட்டங்களாலும் இவ்வாறு துதிக்கப்பட்ட அந்த வைனதேயர் உடனே தன்னோட தேஜஸை, தன்னோட வெப்பத்தை அடக்கிக்கிட்டார். இதுவரைய 19வது அத்தியாயம்.